என் பேர் லதா ராஜா. எங்களோட சில்வர் ஷாப் வச்சிருக்கோம். நாங்க சேலம்ல செவ்வாப்பேட்டில் எஸ்பிஎஸ் சில்வர்ஸ் அப்படின்றது எங்களோட கடையோட பேரு. எங்க கடை பாத்தீங்கன்னா 3rd ஜெனரேஷன். எங்க ஹஸ்பண்ட் இந்த பிசினஸ்ல இருக்காங்க. நான் என் ஹஸ்பண்ட்க்கு பிசினஸ்ல சப்போர்ட்டிவா தான் உள்ள நுழைஞ்சேன். நானு என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா எங்க அப்பா சைடு நாங்களும் பிசினஸ் ஃபேமிலி தான். ஒரு 5 years பிஃபோர் பாத்தீங்கன்னா என் பொண்ணு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சப்ப ரொம்ப ஃப்ரீ டைம் எனக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம இங்க இருக்கிறதுக்கு பேசாம நம்ம ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடைக்கு போனேன். பட் அது கடை போயிட்ட அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் நமக்கு இருக்கிறாங்க, இப்ப அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற நிறைய யோசனைகள் எனக்கு நிறைய வந்துச்சு. ஸோ உள்ள போய் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸோட நீட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சில்வர் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ நிறைய எல்லாரும் வாங்கினாங்க. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. பிரைஸ் ஏற ஏற என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் வெயிட் கம்மியில வாங்கினா என்ன அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு. பட்ஜெட் அவங்க இந்த பட்ஜெட் தான் அப்படின்றப்ப அந்த பட்ஜெட்ல நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? சோ அப்படி நான் யோசிச்சப்பதான் எங்க கடையில பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ் ஆர்டிகல்ஸ் நிறைய நாங்க கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நாங்க. அதாவது முன்ன பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கப் எடுத்தீங்கன்னா ஒரு 50 grams 60 grams இருக்கும். அதே சைஸ்ல நாங்க 30 grams 40 grams கொண்டு வந்துட்டோம். கொலுசு எல்லா டிசைன்ஸ்லயுமே நாங்க வச்சிருக்கோம். ஹேண்ட்மேட், மிஷின் மேட், ஆக்ரா எல்லா கொலுசுமே நாங்க வச்சிருக்கிறோம். சேலம் கொலுசு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி தரோம். சோ அதனால உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நாங்க சிப்ஸ் நடத்திட்டு இருக்கோம். அதாவது நீங்க சிப்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் போட்டீங்கன்னா நாங்க சில்வராவே வர வச்சுட்டு வருவோம். ஒரு வருஷம் 11 months 1 month போனஸ் நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா நாங்க மெட்டலா வர வைக்கிறப்ப உங்களுக்கு ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் உங்களுக்கு நாங்க அந்த அமௌண்ட் அந்த மெட்டல் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ அது ரொம்ப பெனிஃபிட். இனிமேல் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா மெட்டலோட ரேட் ஏறிட்டே தான் இருக்கும். சோ நீங்க எர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க சீட் போட்டு நீங்க அந்த மெட்டல் எடுத்துக்கலாம். நீங்க மெட்டலா நீங்க எந்த பாத்திரம் வேணுமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ரெகுலர் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் கூலி செய்தாரம் எதுவுமே கிடையாது. நீங்க என்ன மெட்டல் அதை அப்படியே நீங்க ஒரு தட்டு விளக்கு அந்த மாதிரி பூஜை சாமான் நீங்க எடுத்துக்கலாம். சோ இந்த டிஃபரன்ஷியேட் தான் நான் உள்ள நுழைஞ்சிட்ட அப்புறமா நான் பண்ணேன். ஓகே இப்ப நான் அதை பண்ணிட்டேன். பட் ஆனா எனக்கு அதே ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட மட்டும் தான் என்னால இதெல்லாம் காட்ட முடிஞ்சிச்சு. சோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜேகாம் பத்தி என்கிட்ட சொன்னாங்க. சோ அந்த டைம்ல ஓகே நம்ம உள்ள நுழையலாம், பாக்கலாம் என்ன இருக்கு என்ன. நம்ம நிறைய பேர் ஏன்னா நம்ம கேட்போம் அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். இல்ல நம்ம நுழைஞ்சிடலாம்னு சொல்லி நான் கேட்ட உடனே நான் உள்ள போனேன். அந்த டைம்ல தான் 8.4 டேபிள் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அந்த டேபிள் நான் ஜாயின் ஆனேன். ஜாயின் ஆயிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஜேகோம்ல இருக்க எல்லாருமே கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. பிகாஸ் என்னன்னாலும் பாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி எல்லாருமே என்ன இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு. நாங்க டெய்லி பாத்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட் ஷோரூம் குரூப்ல போடுவோம். சோ எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆச்சு. எனக்கு எல்லாரும் அட்லீஸ்ட் என்ன இது என்ன ஐட்டம் புதுசா இருக்கே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு 10 பேரை பாக்குறது எப்படி, அதே இடத்துல ஒரு 100 பேர் நம்ம கேட்கிறப்ப நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும். நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வரும். அங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் என் ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட் பண்ணிதான் பிசினஸ்க்கு போயிருக்கேன். நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க. பட் தனியா லேடிஸ் மட்டுமே தனியா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் பாக்குறப்ப நமக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட் ஆகுது. நம்ம வேற ஏதாவது பண்ணணும், இன்னும் புதுமையா ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அதோட எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க ஷாப்ல பாத்தீங்கன்னா நாங்க தனி கவுண்டரே வச்சிருக்கோம். ஒன்லி ஃபார் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அண்ட் வெயிட்லெஸ் ஆர்டிகல்ஸ். ரெகுலர் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா திருமண சீர்வரிசை, அப்புறம் கோயிலுக்கு தேவையான நாங்க கவசம் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் யாருக்காவது கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம வீட்டுல பூஜைக்கு தேவையான அத்தனை சாமான் எல்லாமே எங்க கடையில இருக்கு. ஏன்னா எப்பயுமே அதெல்லாம் இருக்கும். நான் உள்ள நுழைஞ்சிட்ட அப்புறம் கொண்டு வந்த விஷயம் என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன் நான். சோ லேடிஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு ஒன்னும் தெரியல, நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க. ஏஜ் ஒரு மேட்டரே கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யலாம், நம்மளால முடிஞ்ச ஏதாவது பண்ணுங்க. இல்ல எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நீட்டா ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட் போயிருங்க. நீங்க உள்ள நுழைஞ்சிட்ட அப்புறம் தான் நம்மளோட பவர் என்னன்றது நமக்கு மட்டும் இல்லைங்க அவங்களுக்கும் தெரியும். ஹஸ்பண்ட்ஸ்க்கும் அப்பதான் தெரியுது ஓகே நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த ஷாப்ல. ஏன்னா முன்ன நம்ம வீட்டை பார்த்துக்குவோம், அவங்க கடையை பார்த்துக்குவாங்க. அப்படிதான் நம்ம இருந்தோம். நானும் அப்படிதான் இருந்தேன். பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாங்க இங்கேயும் பாத்துக்கிறோம் அங்கேயும் பாத்துக்கிறோம்ன்றப்ப நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதே மாதிரி நாங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோம். பசங்க பெருசாயிட்டாங்க, எனக்கு என்ன இனிமேல் அப்படின்னா நினைக்கவே முடியல நம்மளால. இனிமேல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றோம். அதே சமயம் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். இது எல்லாமே எனக்கு ஜேகாம்க்கு வந்துட்ட அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நான் சொல்லணும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும். பிகாஸ் அவங்க தான் எனக்கு இந்த பிளாட்ஃபார்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, அங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. தேங்க்யூ.